அன்பார்ந்த தமிழ் தடம் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு தமிழ் ஆய்வாளராக, சமூக பணியாளராக, கல்வி பணியாளராக, தமிழில் திராவிடம் என்ற கோட்பாட்டு அடித்தளத்தை உருவாக்கியவர், முதன்மையானவர் என்று சொன்னால் கால்டுவெல் என்ற பெருமகனாரை சொல்லலாம். திராவிட மொழி குடும்பம் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார் என்பதற்காக சில ஏளனமாக பேசுகின்ற புல்லுரிவுகள், அவர் பள்ளியிலே இருந்து டிராப் அவுட் ஆகிவிட்டார் என்று சொல்லுகின்ற ஆளுமை மிக்கவர்களெல்லாம் தமிழகத்திலே இருக்கின்றார்கள் என்று எண்ணி பார்க்கிற போது கேவலமாக இருக்கிறது. திராவிட மொழி குடும்பம் என்று சொல்வதற்கு அவர் சாதாரணமான செயல்களிலே ஈடுபட்டு அந்த உருவாக்கி தான் முன்னோடி தமிழுக்கு என்ற வகையிலே பறைச்சாற்றினார்கள். இதையெல்லாம் ஒருவர் சொல்லுகிறார் ஃபேக் என்று சொல்லுகிறார், ஒரு ஆரியன். காரணம், அவருடைய வாயிலே திராவிடம் என்ற வார்த்தை வந்த காரணத்தினாலே, திராவிடம் என்று வந்த காரணத்தினாலே அவரை பழிக்கப்பட்டால், மொழிக்கு அவர் செய்த அருமையான ஒரு செயல்பாடுகளை மறந்துவிட்டு அவரோடு துணை போகின்றவர்களை நாம் எண்ணி பார்க்கிற போது நாமெல்லாம் வெட்டி தலைகுனிய வேண்டிய நிலையிலே இப்போது நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். திராவிட மொழிகளினுடைய ஒப்பிலக்கணம், திருநெல்வேலி வரலாற்று செய்திகளையும் முழுமையாக படைத்த பெருமகனார் தான் கால்டுவெல். அயர்லாந்து நாட்டிலே ஆற்றங்கரையிலே உள்ள அன்றின் என்னும் சிற்றூரிலே கடந்த 1814 ஆண்டு மே திங்கள் 7ஆம் நாள் அவர்கள் பிறந்தார் என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறது. தொடக்க கல்வியை அயர்லாந்திலே பயின்று கால்வேடு அவர்கள் 10 வயதிலே பெற்றோருடன் தாய்நாடாகிய ஸ்காட்லாந்திற்கு செல்கிறார். 16 வயது வரை ஆங்கில இலக்கியங்களை பயின்று தேர்ச்சி பெறுகிறார். அவரை போய் டிராப் அவுட் என்று சொல்லுகிறார்களே இந்த புல்லுரிவுகள், மனம் இருக்கிறதா என்று எண்ணி பார்க்க வேண்டுகிறேன். டப்ளிங் என்ற ஓவிய கல்லூரியிலையும் தன் கைவண்ணத்தால் தீட்டிய வண்ணங்களுக்காக மிகப்பெரிய பரிசை இந்த கல்லூரியிலே பெறுகிறார் கால்டுவெல் அவர்கள். அருள் திரு ஹார்விக் என்பவரினுடைய தூண்டுதலாலே இறைப்பணி அவருக்கு தூண்டப்படுகிறது. அந்த இறைப்பணி செய்வதற்காக கால்டுவெல் அவர்கள் தனது 20வது வயதில் லண்டன் மாநகர கிறிஸ்துவ சமய தொண்டர் சங்கத்திலே உறுப்பினராக சேர்கிறார். இச்சங்கத்தினுடைய சார்பில் கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்திலே அவர்கள் சேர்வதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. அங்கு சேர்ந்த பிறகு ஆங்கிலம், லத்தீன், கிரேக்கம் ஆகிய மொழிகளை அவர்கள் நன்றாக கற்றுத் தேர்கிறார். அப்பல்கலைக்கழகத்திலே இருக்கின்ற பேராசிரியர் சர் டேனியல் சான்ஃபோர்ட் என்பவர் கிரேக்க மொழியினுடைய சிறப்புகளை அவருக்கு நன்றாக கற்றுணர்கின்ற வகையிலே அவர்கள் ஒப்புவிக்கின்றார்கள். அந்த வகையிலே அவர்கள் அவருடைய ஆசிரியருடைய இவ்வாறு ஈர்க்கப்பட்டு சமய நூல்கள், ஒப்பியல் செயல்பாடுகள் ஆகியவற்றை கால்டுவெல் அவர்கள் வெல்லுவதற்கு அப்போது ஆட்படுத்தப்படுகின்றார்கள். தனி மனிதனாக இருந்து, அதாவது இவர் திறன்மிக்கவனாக இருந்து, செயலாற்றல் மிக்கவராக இருந்து, அறிவாற்றல் மிக்கவராக இருக்கிறார் என்பதற்காக லண்டன் திருச்சபை 1838ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 8ஆம் நாள் கால்டுவெல் அவர்களை கப்பல் மூலம் சென்னைக்கு வழி அனுப்பி வைக்கிறார்கள். ஐரோப்பியாவிலே இருந்து இந்தியாவுக்கு கடலிலே கப்பல் மார்க்கமாக பயணம் செய்த போது சூறாவளி காற்று அங்கே வந்து அந்த கப்பல் மீது மோதி, அந்த கப்பல் மீது பிரெஞ்சு கப்பல் ஒன்று மோதி அந்த கப்பலே சேதமடைந்து மூழ்கி விடுகிறது. அதில் பல பேர் இறந்து விடுகிறார்கள். ஆனால் இந்தியவர்கள் 6 பேர் மட்டும்தான். அந்த 6 பேர்களிலே ஒருவர் தான் கால்டுவெல் அவர்கள். தமிழுக்கு நீ தொண்டு செய் என்பதற்காகவே அவர் உயிர் பிழைத்தார் என்று பேரறிஞர்கள் அப்பொழுது கூறுகின்றார்கள். அது மட்டுமல்ல, அவர் உயிர் பிழைத்தது தமிழுக்கு நீ ஆற்றுகின்ற தொண்டுக்காக தான் நீ உயிர் பிழைத்தார் என்பது போல அவர்கள் காட்சியை உருவாக்கி சொல்கின்றார்கள் பேரறிஞர்கள். கப்பலை
அழிந்து பிளிமத் என்ற துறைமுகத்திலே பழுது பார்த்து பின்னர் கிளம்பியது. அக்காலத்திலே ஐரோப்பியாவில் இருந்து இந்தியா வரும் கப்பல்கள் தென்னாப்பிரிக்க வழியாக வரவேண்டி இருந்ததால் 4 மாதங்கள் அந்த கப்பல் பயணம் தொடர்ந்தது. அவ்வாறு தொடர்கின்ற போது சிபி ப்ரௌன் என்ற குடிமை பணி அதிகாரி அவருக்கு நட்பு கிட்டியது. அந்த குடிமை பணி அதிகாரி சிபி ப்ரௌன் அவர்கள் ஆந்திராவிலே பணியாற்றியவர்கள். ஆந்திராவிலே அவரிலிருந்து பணியாற்றிய காரணத்தினாலே தெலுங்கில் மிக தேர்ச்சி பெற்றவராக, தெலுங்கு மொழியை கற்றவராக இருந்தார். அது மட்டுமல்ல, தெலுங்கு மொழியை கற்றவராக மட்டுமல்ல, அவர் வடமொழி என்று சொல்லப்படுகின்ற சமஸ்கிருதத்தையும் நன்காக அறிந்திருந்தார். அவர் வழியாக கால்டுவெல் அவர்கள் தான் அறிந்து கொள்ள வேண்டிய தெலுங்கு மொழியையும் அந்த வடமொழி என்று சொல்லப்படுகின்ற சமஸ்கிருதையும் அவர்கள் அந்த ப்ரௌன், சிபி ப்ரௌன் அவர்கள் வழியாக அந்த கப்பல் மார்க்கத்திலே வருகின்ற 4 மாதத்திலே கற்றுக்கொள்கிறார்கள். கால்டுவெல்லுக்கு சென்னையிலே ட்ரூ, வின்ஸ்லோ, பவர், ஆண்டர்சன் ஆகிய ஆங்கிலேய தமிழறிஞர்கள் அடிக்கோட்டிற்கு கோட்டுக்கு வருகின்றவர்கள். நீங்கள் அவர்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். யார்? ட்ரூ என்பவர், வின்ஸ்லோ என்பவர், பவர் என்பவர், ஆண்டர்சன் என்பவர் ஆகிய ஆங்கிலேய தமிழறிஞர்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆங்கிலேய தமிழறிஞர்கள் பெருமகனாருக்கு நட்பு கிடைக்கிறது. அந்த நட்பு கிடைத்ததினாலே இவருடைய செயல்பாடுகள் எல்லாம் என்னவென்று பார்ப்போம். ட்ரூ என்பவர் திருக்குறளை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தவர் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும். அது மட்டுமல்ல, ஈழ தேசத்தில் இறைச்சேவையில் இருந்தபடி வின்ஸ்லோ என்பவர் தமிழ் அகராதி தொகுத்து வெளியிட்டவர் என்பதையெல்லாம் நாம் அறிவோம். அது மட்டுமல்ல, பவர் என்பவர் கிறிஸ்துவ சமய நூல்கள், விவிலியம் என்று சொல்லப்படுகின்ற பைபிளை தமிழாக்கம் செய்தவர் என்பது ஒரு பெரிய சான்றாக இருக்கிறது. ஆண்டர்சன் என்பவர் சென்னையிலே கிறிஸ்துவ கல்லூரி என்று இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறதே, சென்னையிலே அந்த கிறிஸ்துவ கல்லூரியை உண்டாக்கியவர் ஆண்டர்சன் என்பவர் என்பது நாமெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவருடைய நட்பு, இவருடைய தமிழார்வம், இவருடைய தமிழ் தொண்டு அத்தனையுமே கவர்ந்தார் கால்டுவெல் அவர்கள். அது மட்டுமல்ல, 1844 ஆண்டு கால்டுவெல் அவர்கள் நாகர்கோயிலே பிறந்து வளர்ந்து இருந்த லண்டன் மிஷன் அமைப்பை சேர்ந்த சார்லஸ் மார்ட் என்பவருடைய மகள்தான் எலிசா மார்ட் என்பவர். அவர் 1822 ஆண்டு பிறக்கிறார். அவர் பிறந்த எலிசா மார்ட் அவர்கள் 1844 கால்டுவெல் அவர்களை மணந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு கால்டுவெல், வில்லியம், ஆல்பர்ட்ஸ், ஹாடிங்டன், ஆர்தர் லூயி என்னும் 4 மகன்களும், இசபெல்லா, மார்த்தா, லூயிசா, மேரி, எமிலி என்ற 3 மகள்களும், ஆக மொத்தம் 7 பிள்ளைகளை அவர்கள் ஈன்றெடுக்கின்றார்கள். தமிழகத்திலே கால்டுவெல் அவர்கள் தன்னுடைய மனைவியின் மூலமாக, எலிசா மூலமாக. தனக்கு தமிழை கற்றுத்தந்தவர் யார்? தமிழுக்கு ஆசிரியர்களுக்கு யார்? தமிழை நன்றாக உணரச் செய்தவர் யார் என்று கால்டுவெல்லிடத்திலே கேட்டபோது, எனக்கு நன்காக தமிழை, பேச்சு தமிழை, வழக்காடு தமிழை, மொழி தமிழை அத்தனையுமே கற்றுக் கொடுத்த எனக்கு பேராசான் யார் என்று சொன்னால் எலிசா என்ற என்னுடைய மனைவிதான் என்று அவரை குறிப்பிடுகின்ற பொழுது, இது எலிசா என்ற பெருமகனாரை, எலிசா மால்ட் என்ற பெருமகனாரை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இருக்கிறது. அவரும் ஒரு தமிழ் பேரறிஞர், தமிழை நன்றாக கற்றவர். தமிழை மட்டுமல்ல, ஆங்கிலத்தையும் அவர் புலமை பெற்றவராக இருந்தார். வேறு பேரறிஞராக இருந்த இவர்கள் காரணமாகத்தான் நம்முடைய பெருமகனார் அவர்கள் இந்த தமிழை அவரிடத்திலே இருந்து கற்றுக்கொண்டார் என்று பெருமையாக சொல்லிக் கொள்கிறார். தென் தமிழகத்திலே கடற்கரை பகுதியிலே ராபர்டோ டி நொபிலி என்பவரும், வீரமா முனிவர் என்பவரும் ஏற்கனவே சமய தொண்டு செய்வதற்காக தமிழகம் வந்து கிறிஸ்துவ மதத்தை பரப்பி விட்டார்கள். ஸ்வார்ட்ஸ் என்னும் போதகர் திருநெல்வேலி பகுதியிலேயே இறைப்பணியின் புகழ் பெற்றிருந்தார் என்பது நாமெல்லாம் அறிவோம். அந்த காலகட்டத்தில் நாடார் இனத்தவர் பலரும்
கிறிஸ்துவ மதத்தை தழுவி இருந்தார்கள் என்பதற்கு சான்றுகள் என்னவென்று சொன்னால், அந்த காலத்திலே திருவாதாங்கூர் மகாராஜாவை ஆரிய பார்ப்பனர்கள் ஆட்கொண்ட காரணத்தினாலே, அவர்கள் வசப்படுத்திய காரணத்தினாலே நாடார்களுக்கு என்னென்ன கொடுமைகளை செய்ய முடியுமோ அத்தனை கொடுமைகளையும் அவர்கள் செய்தார்கள். என்ன குறிப்பாக பெண்களுக்கு அவர்கள் ஆற்றிய கொடுமைகள் என்னவென்றால், பெண்கள் முழங்காலுக்கு கீழே தன்னுடைய புடவையை கட்டிக்கொள்ளக்கூடாது, தன்னுடைய சாரியை அவர்கள் முழங்காலுக்கு கீழே கட்டக்கூடாது என்ற விதியையும், மேலே ரவிக்கை அணியக்கூடாது என்ற விதியையும் அவர்கள் கடுமையாக அவர்கள் விதித்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, மார்பகத்திற்காக வரியையும் அவர்கள் போட்டு கொடுமைப்படுத்தினார்கள். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.